இந்தியாவோட பார்லிமெண்ட் பத்தின ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்தியாவுடைய பார்லிமெண்ட் பில்டிங் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இது 65,000 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. இதனுடைய மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா 970 crores அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த பார்லிமெண்டோட பில்டிங்கை 3 பிரிவா பிரிக்கிறாங்க. அதுல முதல் பிரிவுல பார்த்தோம் அப்படின்னா வெல்கம் ஹால் இருக்கு. இந்த வெல்கம் ஹால்ல தேசிய மரமான ஆலமரம் வைக்கப்பட்டிருக்கு. பசுமை நாடாளுமன்றத்தின் சார்பா தான் இதை அங்க வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இது வரைக்கும் மட்டும்தான் விசிட்டர்ஸ்லாம் அலோவ் பண்றாங்க. அதுவும் அந்த எம்பிஸோட பெர்மிஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த விசிட்டர்ஸும் அது வரைக்கும் அலோவ் பண்ணப்படுவாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா. இதுல கிட்டத்தட்ட 888 பீப்புள் உட்கார்ற மாதிரியான செட்டப் அங்க அமைக்கப்பட்டிருக்கு. இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய பறவையான மயில் மாதிரியான ஒரு செட்டப்ல தான் அங்க இருக்கும். அதே மாதிரி கலர் தீமும் பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கிரீன்ல தான் அங்க அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த சைடு வந்தோம் அப்படின்னா ராஜ்யசபா. இது தேசிய மலரான தாமரை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு அண்ட் ரெட் தீம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க கிட்டத்தட்ட 384 சேர்ஸ் அங்க அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இதுக்கு நடுவுல இந்த பில்டிங்கோட நடுவுல சில ஹால்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இதுக்காக அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவோ இல்ல ரீடிங் பண்றதுக்காகவோ இல்ல மீட்டிங்ஸ்க்காகவோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியான ரூம்ஸ் அங்க அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த பார்லிமெண்ட் பில்டிங்ல 3 மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் மெயின் என்ட்ரன்ஸ் மூலமா பிஎம் அண்ட் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில அபிஷியல்ஸ் மட்டும் தான் போக முடியும். மத்த 2 என்ட்ரிஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் போகலாம். இதுக்கு தனித்தனியா பேரும் வச்சிருக்காங்க. கியான், சக்தி, கர்மா அப்படின்னு. இந்த கியான் வழியா தான் பிஎம்மும் அண்ட் ஒரு சில அபிஷியல்ஸும் போவாங்க. மத்த 2 வழியா மத்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸும் மத்தவங்களும் போவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 6 என்ட்ரன்ஸும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இந்த பார்லிமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஏரியா எது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரோவோக் நியூஸை லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.